செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் அரசின் சதி அம்பலப்படுத்தும் அர்ச்சுனா எம்பி. ஈரான் எடுக்கப் போகும் அதிரடி முடிவு, உலக நாடுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அரசியல்வாதிகளின் முகவரியாக மாறப்போகும் மெகசின் சிறைச்சாலை. யாழ்ப்பாணம் வந்த சரிகம குழுவினர் நல்லூர் கோயிலுக்கு விஜயம். தேங்காய் தட்டுப்பாட்டிற்கு தீர்வு, யாழில் முன்னெடுக்கப்பட உள்ள நடவடிக்கை. பெட்ரோல் தட்டுப்பாடா, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விசேட அறிவிப்பு. யாழ்ப்பாணம் வலிவடக்கில் காணிகளை விடுவிக்க கோரி கவனஈர்ப்பு போராட்டம். நேற்றைய தினம் வீசிய மழையுடன் கூடிய பலத்த காற்று காரணமாக யாழில் 45 குடும்பங்கள் பாதிப்பு. வடக்கு தென்னை முக்கோண வளர்ச்சிக்கு திட்டமிட்ட முன்னேற்றம். இலவச கன்றுகள் வழங்கல் ஆரம்பம். நோபல் பரிசை ட்ரம்ப் மறந்துவிட வேண்டியதுதான், ரஷ்ய முன்னாள் ஜனாதிபதி கிண்டல். ஐநா மனித உரிமை ஆணையாளர் வேல்கர் டர்க் இன்று இலங்கை வரவுள்ள நிலையில் அவரை வடக்கு பகுதிக்கு வரவிடாமல் செய்ய சதி நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி நீதி வேண்டி அணையா தீபம் ஏற்பட்டு போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இப்போராட்டமானது அரசியலை தாண்டி எங்கள் உறவுகளுக்காக நடக்கின்ற போராட்டம். ஏனெனில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டர்க் இலங்கைக்கு வர உள்ளார். முன்னதாக 2011ஆம் ஆண்டு 2016ஆம் ஆண்டு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கைக்கு வந்திருந்தார். இதில் 2016ஆம் ஆண்டு ஆணையாளரை வட பகுதிக்கு வரவிடாமல் செய்திருந்தனர். அப்போதைய நல்லாட்சி அரசாங்கமும் அதற்கு முட்டுக் கொடுத்தவர்களும் இனப்படுகொலை நடக்கவில்லை என்றே கூறிவிட்டனர். இதன் காரணமாக அவர் அப்போது வடக்கு பகுதிக்கு வந்திருக்கவில்லை. மனித உரிமைகள் ஆணையாளர் வேல்கர் டர்க் மீளமும் இன்று இலங்கை வருகிறார். இம்முறையும் மனித உரிமைகள் ஆணையாளரை வடக்குக்கு வரவிடாமல் செய்ய உச்சக்கட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் எம்பி குறிப்பிட்டுள்ளார். ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் கட்டாயம் யாழ்ப்பாணம் செல்ல வேண்டுமென்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் நாளைய நாடாளுமன்றத்தில் கட்சித் தலைவர்கள் மாத்திரம் சந்திக்கும் கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் ஸ்ரீதரன் ஐயா மற்றும் செல்வம் அடைக்கலநாதன் ஐயா உள்ளிட்டவர்களும் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பில் முள்ளிவாய்க்காலில் நடந்தது இனப்படுகொலைதான் என்பதை அவர்கள் மனித உரிமை ஆணையாளரிடம் கூற உதவி செய்ய வேண்டும். இதனிடையே நாளைய தினம் என்னை நாடாளுமன்றம் செல்லவிடாமல் தடுக்க உச்சக்கட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன. எனினும் நான் கண்டிப்பாக நாடாளுமன்றம் சென்று அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வேன். இதன்போது தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட அனைத்து இனப்படுகொலை சம்பவங்களும் எழுத்து மூலம் அறிவிக்கப்படும் என்பதுடன் அதற்கான முழு ஆவணங்களும் தயார்படுத்தப்பட்டுள்ளன. எனினும் அதை கொடுக்கக்கூடாது எனவும் இதனை தடுக்கும் முயற்சிகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக அர்ச்சுனா ராமநாதன் எம்பி தெரிவித்துள்ளார். இதில் முக்கியமான விஷயம் சொன்னால் ஐநாவிலிருந்து யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் வோக்கர் டர்க்கர் நான் நினைக்கிறேன் 2009 ஒருக்கா வந்த பிறகு 2016 ஒருக்கா வந்த பிறகு 2016ஆம் ஆண்டு வடக்கு மாநிலத்துக்கு வர விடையில் அரசாங்கம். அப்போ இருந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் எங்களுடைய முட்டு தூண்களும் இனப்படுகொலை நடக்கலைன்றே சொல்லிட்டு நம்ம அந்த காலத்தில். அதால் அவர்கள் வரையில் 2024ஆம் ஆண்டு அழைக்கப்பட்டது. ஆனால் 2025ஆம் ஆண்டு தான் அவர் வரார். 2024ஆம் ஆண்டு தான் முதல் வாரம் இருந்தது. நான் நேரடியாக வோக்கர் டர்க்கருடைய பர்சனல் செக்ரட்டரிக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருந்தேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் பாராளுமன்றத்தில் நாளைக்கு பின்னேரம் 4:30 கட்சி தலைவர்கள் மாத்திரம் சந்திக்கின்ற ஒரு சந்திப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. நேரடியாக வோக்கர் டர்க்கர் அவர் இந்த முறை வோக்கர் டர்க்கரை இங்கே வரவிடாமல் தடுப்பதற்கு மேக்சிமம் ட்ரை பண்ணுகிறார்கள். ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் ஏற்கனவே கனடாவில் இருந்தும் பிரான்சில் இருந்தும் லண்டனில் இருந்தும் கட்டாயம் யாழ்ப்பாணம் போகணும் என்ற ஒரு நிலைமைக்கு ஜெனீவாவில் போய் அந்த நிலைமை கொண்டு திட்டம் அதில் வருவார். நாளைக்கு பின்னேரம் 4:30 வோக்கர் டர்க்கரோட பாராளுமன்றத்தில் எனக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கிறது. அதில் நான் நினைக்கிறேன் கட்சி தலைவர்கள் என்ற சாத்தியத்தில் 13 கட்சி தலைவர்கள் வருவார்கள். அதில் நானும் ஸ்ரீதரன் ஐயாவும் செல்வம் அடைக்கலநாதனும் அதில் வரலாம் என்று நினைக்கிறேன். அதில் செல்வம் அடைக்கலநாதன் ஐயாவும் ஸ்ரீதரன் ஐயாவும் வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. முள்ளிவாய்க்காலில் நடந்தது இனப்படுகொலை என்றதை அட்லீஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்ல முடியாட்டிலும் நாங்கள் சொல்லிக்கையாவது தயவு செய்து எங்களோட ஹெல்ப் பண்ணணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏனென்றால் நாளைக்கு நான் பாராளுமன்றத்துக்கு போகக்கூடாது மேக்சிமம் தடை எனக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. வர வேண்டாம், ஏதாவது ஒரு காரணத்துக்காக வர வேண்டாம் என்று நினைக்கிறேன். நாளைக்கு எங்கேயாவது அன்றாவரத்தில் வச்சு பிடிச்சா ஒழிய மற்றபடி நாளைக்கு பின்னர் 4:30 நான் நிற்பேன். எங்களுடைய சிந்துபாத்தி மைதானம் உட்பட 2009ஆம் ஆண்டு இனப்படுகொலை உட்பட எங்களுடைய மண்டதீவில் டக்ளஸ் தேவானந்த ஐயா அவர்களுடைய
காலங்களில் நடந்ததாக கூறப்படுகிற படுகொலைகள் உட்பட சகல படுகொலைகளும் நாளைக்கு வோக்கட்டகருக்கு எழுத்து மூலம் ஆவணமாக வழங்கப்படும். அதுக்குரிய டாக்குமெண்டேஷன் எல்லாமே செய்துட்டேன். அதை கொடுக்கக்கூடாது மேக்சிமம் ட்ரை பண்ணுகிறார்கள். அதை நாங்கள் கொடுக்கக்கூடாது. இலங்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை, புது அரசாங்கம் வந்த பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று மேக்சிமம் ட்ரை பண்ணி பார்க்குறார்கள். ஆனால் நான் அதற்கு ஒரு பணிவான வேண்டுகோள், எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயா அப்படி செய்ய மாட்டார், நம்பிக்கை இருக்கிறது. எங்களுடைய செல்வம் அடக்கலனாலையும் நான் அதுக்கு அவர் வரலாம், கட்சி தலைவராக வரலாம். நான் அவர்கிட்ட கேட்கிறது தயவு செய்து மக்களுடைய இந்த ஒரு ஈன படுகொலைக்கு, ஒரு குழந்தையை கொண்டே புதைத்திருக்கிறார்கள் என்றால் கொலை செய்து புதைத்தார்களா இல்லை புதைச்சிட்டு கொலை செஞ்சார்களா தெரியாது. அப்படியான ஒரு மனித இன படுகொலைக்கு மேலான ஒரு பாரிய புதைக்குழின்ற அன்றைக்கு எனக்கு நேரம் முன்னுக்கு தான் எங்களுடைய ஸ்ரீதரன் ஐயாவும் ஹர்ஷன நாணயக்காரவும் அடிபடுகிறார்கள். ஸ்ரீதரன் ஐயா 27 செக்ஷனில் தமிழில் கேட்கிறார் கேள்விகளை. ஹர்ஷன நாணயக்க வேறு ஏதோ பதில் சொல்லுகிறார். அப்போது நான் இடைமறுத்து சொன்னேன், ஐயா கேட்பதெல்லாம் தமிழாக்கம் செய்யப்படுகிறது என்று. நான் நினைக்கிறேன் நாளைய தினம் வோக்கட்டகருக்கு ஒரு தெளிவான பதில் ஒன்றை நாங்கள் சொல்லணும். முக்கியமாக சொல்ல வேண்டிய இந்த சிந்துபாத்தி மைதானத்தில் 400 உடல்கள் தான் இருக்குது. ஆனால் 3 லட்சம் உடல்கள் முள்ளிவாய்க்காலில் புதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புதைக்கப்பட்ட உடல்களுக்கும் சேனல் 4வினுடைய ஆதாரங்களை மறுபடியும் சர்வதேச விசாரணை போகணும் என்றதில் நான் எந்த சந்தேகமும் இல்லை. அதை 100% வலியுறுத்துவேன். பாராளுமன்றத்தில் இருக்கும் காலத்திலையும் இல்லாத காலத்திலையும் சரி, நான் அதை 100% வலியுறுத்துவேன். எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை. அனுர அரசாங்கம், ஜேபி அரசாங்கம் சொல்லியிருக்கிறது இனப்படுகொலை அல்ல என்று. வோக்கட்டகர் போகும்போது அதுக்குரிய உண்மை உங்களுக்கு தெரியும். ஹார்முஷ் வளைகுடா மூடப்பட்டால் எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகள் உயரக்கூடும் என்று கோல்ட்மென் சாக்ஸ் வங்கி கடுமையான எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளது. அமெரிக்காவின் தாக்குதலை தொடர்ந்து ஈரான் உலக கச்சா எண்ணெய் போக்குவரத்தின் முக்கிய பங்காக உள்ள ஹார்முஷ் நீரிணையை மூட முடிவு செய்துள்ளது. உலகம் முழுவதுமாக 20% கச்சா எண்ணெய் இந்த நீரிணை வழியாகத்தான் பல்வேறு பகுதிகளுக்கு கப்பலில் கொண்டு செல்லப்படுகிறது. இது உலகின் மிக முக்கியமான எரிசக்தி வழித்தடங்களில் ஒன்றாகும். 2025ஆம் ஆண்டு 4ஆம் காலாண்டில் சராசரியாக $95 நிலைத்திருக்கும் என கோல்ட்மேன் கணித்துள்ளது. ஈரான் பாராளுமன்றம் அந்த முடிவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் இறுதியான முடிவை ஈரான் தேசிய பாதுகாப்பு மன்றம் எடுக்கும் எனவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. ஈரான் தினமும் 1.75 மில்லியன் பரல்கள் அளவுக்கு எண்ணெய் வழங்குவதை நிறுத்தினால் 6 மாதங்களில் பிரெண்ட் எண்ணெயின் விலை பரலுக்கு $90 வரை உயரக்கூடும். ஈரானின் எண்ணெய் வழங்கல் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டால் விலை $90 உயர்ந்து பின்னர் $70 தொடக்கம் $80 வரை நிலைத்திருக்கும். அரசியல் குழப்பங்கள் தொடர்ந்தும் பெரும் நிலையில் முதலீடுகளில் இந்த உலகளாவிய சந்தை நிலவரங்களுக்கு தயாராக இருக்க வேண்டுமென கோல்ட்மென் சாக்ஸ் வங்கி எச்சரித்துள்ளது. எதிர்காலத்தில் இந்த நாட்டில் உள்ள பெரும்பாலான அரசியல்வாதிகளின் முகவரியாக மெகசின் சிறைச்சாலை மாறக்கூடும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். ஊழல் குற்ற செயற்பாடுகளில் ஈடுபட்ட அரசியல்வாதிகளின் முகவரியாக மெகசின் சிறைச்சாலை மாறி வருகிறது. கடந்த காலங்களில் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொருவராக சிறைச்சாலைக்கு செல்கின்றனர். மக்களின் படத்தை கொள்ளையடித்துள்ளனர். கடந்த ஜனாதிபதிகள் கூட 2 சம்பளங்களை பெற்று வந்துள்ளனர். எம்பிக்களாக இருந்தவருக்குரிய சம்பளத்தையும் பெற்றனர், ஜனாதிபதிக்குரிய சம்பளத்தையும் பெற்றனர். ஆனால் எமது ஜனாதிபதி அவ்வாறு செய்வதில்லை. ஜனாதிபதி மாளிகை கூட நிராகரித்துள்ளார். எமது அமைச்சர்கள் பிரதியமைச்சர்களும் அப்படித்தான். எந்த ஒரு சலுகையையும் பெறவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய சம்பளத்தை மட்டுமே பெறுகிறோம் என்றார். யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ள பிரபல தொகுப்பாளினி அர்ச்சனா மற்றும் சரிகம லிட்டில் சாம்ஸின் சீசன் 4 டைட்டில் வின்னரான திவினேஷ் உட்பட்ட பாடகர்கள் இன்று நல்லூர் கோயிலுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளனர். யாழில் நேற்று நடைபெற இருந்த இசை நிகழ்வில் பங்கேற்பதற்காக ஜீ தமிழ் தொலைக்காட்சி சரிகம பாடகர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ளனர். குறித்த குழுவினர் பலாலி விமான நிலையம் ஊடாக நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்திற்கு வந்துள்ளனர். ஜீ தமிழ் பிரபல தொகுப்பாளினி அர்ச்சுனா உடன் சரிகமப லிட்டில் சாம் பாடகர்கள் பங்கேற்கும் பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி நேற்று மாலை 6 மணிக்கு யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார அரங்கில் நடைபெறவிருந்தது. யாழ்ப்பாணத்தில் நேற்று திடீரென வீசிய காற்றுடன் பெய்த மழை காரணமாக குறித்த இசை நிகழ்ச்சி இடைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென்னை செய்கையில் வெள்ளை ஈ சேதம் உள்ளிட்ட பூச்சிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கட்டுப்படுத்த தென்னை பயிர்ச்செய்கை சபை விசேட வேலைத்திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளது. குறித்த திட்டத்தின் முதற்கட்டமாக அடுத்த மாதம் 14ஆம் தேதி யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்டு ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக தென்னை பயிர்ச்செய்கை சபையின் தலைவர் சுனிமல் ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார்.
அத்தனை மாவட்டங்களிலும் தென்னை செய்கை வாரத்தை அறிவித்து வெள்ளை ஈ தொல்லைக்கு அவசர நடவடிக்கையை அதன் செயற்படுத்த முடிவு செய்துள்ளார். அதன்படி இந்த திட்டத்தை ஜூலை 14ஆம் திகதி நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து தொடங்குவோம். வெள்ளை ஈ பிரச்சினைக்கு தீர்வாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள அனைத்து தென்னை மரங்களுக்கும் தண்ணீர் தெளிக்கப்பட்டு கழுவப்படும். இது ஒரு பெரிய அளவிலான நடவடிக்கை. ஆனால் தற்போது அதற்கு தேவையான மனித வளங்களையும் இயந்திரங்களையும் நாங்கள் தயார் செய்து வருகிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அண்மை காலமாக நாட்டில் ஒரு தேங்காயின் விலை 200க்கு மேல் காணப்பட்ட நிலையில் தற்போது குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேல் ஈரான் போரை அடுத்து ஏற்பட்ட பெட்ரோல் தட்டுப்பாடு தொடர்பில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தற்போதைய போர் சூழ்நிலையை எதிர்கொண்ட எதிர்காலத்தில் எண்ணெய் தொடர்பான நெருக்கடி நிலை ஏற்பட்டால் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் மத்திய கிழக்கில் நிலவும் ஸ்திரமின்மை காரணமாக ஈரான் ஹார்மஸ் ஜலசந்தியை மூட ஈரான் முயற்சிக்கிறது. அந்த சூழ்நிலையை எழுந்துள்ள ஸ்திரத்தன்மையை எதிர்கொண்டு இன்று உலக எரிபொருள் விலைகளும் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் தொடருமானால் எதிர்காலத்தில் எண்ணெய் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். தற்போதைய நிலைமை குறித்து உள்நாட்டு சந்தையில் எண்ணெயின் விலை இந்த நேரத்தில் எந்த மாற்றமும் இருக்காது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் தற்போதைய நெருக்கடி நிலை ஏற்பட்டால் நிலைமையை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்க திட்டமிட்டுள்ளார்கள் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் வலிவடக்கில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள 2400 ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரி இன்று 3வது நாளாக அமைதி வழி கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. 3 நாட்களை கடந்து தமது உரிமை காணி தொடர்பில் அரச தரப்பினர் எவரும் அக்கறை செலுத்தாமல் மக்கள் கவலையுடன் சோர்வாக போராட்டத்தை முன்னெடுத்தனர். காணிகளை விடுவிக்க கோரி நேற்றைய தினம் மயிலட்டி சந்தியில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டத்தில் இன்று 500க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு உணவு சமைத்து அவ்விடத்தை விட்டு நகராமல் அமைதி வழி போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். குறித்த போராட்டத்தில் மயிலட்டி, பலாலி, அந்திரணிபுரம், காங்கேசந்துறை உள்ளிட்ட காணிகளை சேர்ந்த வயோதிபர்கள், இளைஞர்கள், சிறுவர்கள், பெண்கள் என பல தரப்பினரும் தொடர்ந்தும் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து போன மக்கள் யுத்தம் நிறைவடைந்து தமது காணிகளுக்கு வந்த பின்னரும் ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு அரசாங்கமும் காணிகளை விடுவிப்பதாக கூறி சிறு சிறு இடங்களை மாத்திரம் விடுவித்துள்ளது. ஆனால் மக்களின் காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை. இதனால் வாடகை வீடுகளிலும் உறவினர் வீடுகளிலும் முகாம்களிலும் இன்று வரையில் காணி சொந்தக்காரர்கள் வாழ்ந்து வருகின்றனர். பாதுகாப்பு காரணங்களுக்காக காணிகள் வைத்திருப்பதாக கூறுகின்ற இராணுவம் தற்போது மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய சூழலை உருவாக்கிய நிலையும் அவர்களின் காணிகளை விடுவிக்காமல் வைத்திருப்பது மக்களை தொடர்ந்தும் அகதிகளாகவே வாழும் நிலைக்கு உட்படுத்துவதாக தாம் உணர்வதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே தமிழ் மக்கள் மத்தியில் அதிக அக்கறை கொண்டுள்ளோம் என கூறுகின்ற புதிய அரசாங்கம் குறித்த போராட்டம் தொடரும் என போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். எங்களுடைய போராட்டம் 3ஆம் நாள் தொடர்ந்து கொண்டிருக்குது. அந்த சமயத்தில் இன்றைக்கு எங்களுடைய போராட்டம் தொடர்பாக நடைபெற்று கொண்டிருக்கு. இன்றைக்கு எங்களுடைய அம்மாமார், பிள்ளைகள், பெற்றோர்கள் எல்லோரும் வந்து இந்த இதில் கலந்து கொண்டிருக்கும் சமயத்தில் 2 நாளும் விடுமுறை நாள். இன்றைக்கு விடுமுறை நாள் இல்லை, கிழமை நாட்கள். இன்றைய வரையில் கூடிய எங்களுக்கு ஒரு அரச உத்தியோகத்தர்கள் கூடி எங்களிடம் வந்து எந்த ஒரு சரியான ஒரு தகவல்களையும் எங்களுக்கு வழங்கவில்லை. இன்றைய வரையில் அவர்கள் வரவும் இல்லை. பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுக்கான சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எவருமே எங்கள் இடத்துக்கு வரவும் இல்லை. எங்களுடன் கலந்துரையாடி எங்களுக்கு சரியான ஒரு பதிலும் தரவில்லை. அதன்படினால் எங்களுடைய போராட்டம் இன்றைக்கு 3ஆம் நாள் தொடர்ந்து கொண்டிருக்கு. அவைகள் தங்களுக்கு சரியான ஒரு பதிலை எங்களோட மக்களுக்கு தரும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். அதை நாங்கள் முடிக்க மாட்டோம். என்ன காரணம்னா எங்களுக்கு சரியான ஒரு உறுதிமொழியை அதுக்குரிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து எங்களுக்கு இந்த இடத்துல எங்களுக்கு தரணும். தராத பட்சத்தில் எங்களுடைய போராட்டம் தொடரும். ஏனென்றால் நாங்கள் இன்றைக்கும் பல இடங்களில் இங்கிருந்து இடம் அகதியாக்கப்பட்டு நாங்கள் பல இடங்களில் இருந்து இங்கே வந்து அங்கங்கே இருந்து மோட்டார் சைக்கிளும் ஆட்டோ அதுவரையில் வந்து இடத்துல ஒன்று கூடிக்கொண்டிருக்கோம். இதுவரை நேரமும் எங்களுடன் இது சம்பந்தமான அதிகாரிகள், ஒரு ஜிஓ சரி, ஒரு ஆளுநரோ சரி, ஒரு மாவட்ட செக்ரட்டரியோ ஒரு தரம், அதுக்கான அமைச்சர்கள் ஒரு தரம் வந்து எங்களுக்கு இன்று வரையில் ஒரு உறுதிமொழியை தரவில்லை. அதே சமயத்தில் எங்களுடைய மக்கள் இதில் வந்து இங்கேயே சமைச்சு இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே இருக்கிறார்கள். இதில் எங்களுக்கு சரியான ஒரு உறுதிமொழியை தரமட்டும் எங்களோட காணியை விடுவோம் என்று சொல்லி எங்களுக்கு சரியான ஒரு உறுதி எப்போ தரணுமோ அப்போ தான் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் கைவிடுவோம் என்பதை இதில் தெரிவித்துக்கொள்கிறோம்.
இந்த நாங்கள் 3வது நாளாக இந்த காணி பிடிப்புக்கான அமைதி போராட்டத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இதில் நாங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை. இன்றைக்கு அரசு அதிகாரிமார் இன்றைக்கு 2 நாளும் லீவு நாளில் இருந்தபடியாக அவைகள் வரையிலேன்னு எதிர்பார்த்தனாலும் இன்றைக்கு வேலை நாளாக இருந்தும் அவைகள் எங்கள்கிட்ட சந்திக்கவும் இல்லை. அதற்கான ஒரு தக்க பதிலும் எங்களுக்கு கிடைக்கல. அதால் எங்களோட போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். மற்றது எங்களது காணிகளை 2013ஆம் ஆண்டு வர்த்தமானி அறிவித்திலிருந்து ரத்து செய்வதற்காக உதவி கேட்டதன் பிரகாரம் அவர் அதற்குரிய ஆவணங்களை தங்களிடம் ஒப்படைக்க சொல்கிறார். அதால் அந்த சில விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அதால் இந்த மக்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து அந்த விவரங்கள் எங்களை தந்தால் எங்களோட காணி தனியார் உறுதிக்காணி என்பதை நிரூபிப்பதற்கான ஆதாரத்தை சில இடத்துல நாங்கள் சமர்ப்பிக்க வேண்டியது. நாங்கள் அரச காணியிலையோ அல்லது அடுத்தது இந்த காணி 2010 நேற்றைய தினம் வீசிய மழையுடன் கூடிய பலத்த காற்று காரணமாக யாழில் 45 குடும்பங்கள் பாதிப்பு. நேற்றைய தினம் வீசிய மழையுடன் கூடிய பலத்த காற்று காரணமாக யாழ்ப்பாணத்தில் 45 குடும்பங்களைச் சேர்ந்த 159 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் சூரியராஜா தெரிவித்துள்ளார். அந்த வகையில் கோப்பாய் பிரதேச செயலகர் பிரிவில் 2 குடும்பங்களைச் சேர்ந்து 10 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 2 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. வேலணை பிரதேச செயலகர் பிரிவில் 5 குடும்பங்களைச் சேர்ந்த 21 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 4 வீடுகளும் ஒரு சிறு மற்றும் மத்திய வர்த்தக முயற்சியும் 7 அடிப்படை கட்டமைப்புகளும் சேதமடைந்துள்ளன. ஊர்காவற்துறை பிரதேச செயலகர் பிரிவில் 11 குடும்பங்களைச் சேர்ந்த 37 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 9 வீடுகளும் ஒரு அடிப்படை கட்டமைப்பும் சேதமடைந்துள்ளது. காரநகர் பிரதேச செயலகர் பிரிவில் 6 குடும்பங்களைச் சேர்ந்து 18 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 3 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. சங்கானை பிரதேச செயலகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 4 பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. நல்லூர் பிரதேச செயலகர் பிரிவில் 2 குடும்பங்களைச் சேர்ந்த 2 பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. சண்டிலிப்பாய் பிரதேச செயலகர் பிரிவில் 2 சிறிய மற்றும் மத்திய முயற்சியாளர்கள் ஒரு அடிப்படை கட்டமைப்பு சேதமாக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பிரதேச செயலகர் பிரிவில் 12 குடும்பங்களைச் சேர்ந்த 48 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 12 வீடுகளும் 2 அடிப்படை கட்டமைப்புகள் உட்பட சேதமடைந்துள்ளது. நெடுந்தீவு பிரதேச செயலகர் பிரிவில் 2 குடும்பங்களைச் சேர்ந்த 10 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 2 வீடுகளும் அடிப்படை கட்டமைப்பு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. மேலும் தெல்லிப்பளை பிரதேச செயலகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 2 பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அறிவித்துள்ளனர். ஜனாதிபதியின் வழிகாட்டலின் கீழ் வடக்கு மாகாணத்தில் தென்னை உற்பத்தியை வளர்க்கும் நோக்கில் கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களை உள்ளடக்கிய தென்னை முக்கோண வலயத்திற்கு வலுவான செயல்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் தொடக்கமாக டிசம்பர் மாதத்திற்குள் 6,50,000 தென்னங்கன்றுகள் இலவசமாக வழங்கப்படும் என தென்னை பயிர்ச்செய்கை சபையின் பிராந்திய முகாமையாளர் ஈஸ்வரன் சர்க்குணம் தெரிவித்துள்ளார். 2030 ஆண்டு வரை நீடிக்கும் திட்டத்தின் லட்சியம் மொத்த தேங்காய் உற்பத்தியை 4,200 பில்லியனாக உயர்த்துவதாகும். தற்போது வரை 72,000 கன்றுகள் பயிற்சி மற்றும் உதவி நடவடிக்கைகள் உடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது இருவகை நடுகை திட்டங்கள் வாயிலாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் வடக்கின் வேளாண் பொருளாதாரத்தை பலப்படுத்தும் முக்கிய முயற்சியாக கருதப்படுகிறது. அமைதிக்கான நோபல் பரிசை ட்ரம்ப் மறந்துவிட வேண்டியதுதான் என்று தெரிவித்துள்ள ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதி உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்று கிண்டலாக தெரிவித்துள்ளார். டொனால்டு டிரம்பின் செயலால் இஸ்ரேல் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அந்த நாட்டில் குண்டுவெடிப்புகள் நடக்கின்றன. மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். எனினும் அமெரிக்கா தாக்குதலில் ஈரான் அரசு தப்பிவிட்டது. எல்லா வகையிலும் அது முன்பை விட வலுவடைந்துள்ளது. அந்த நாட்டின் மத தலைவரிடமிருந்து இதற்கு முன் வேறுபட்டோ அல்லது எதிர்ப்பு தெரிவித்தோ இருந்தவர்கள் கூட தற்போது ஆன்மீக தலைமையை தேடும் ஓடும் நிலை காணப்படுகிறது. அமெரிக்காவை ட்ரம்ப் மற்றொரு போரில் தள்ளியுள்ளார். இஸ்ரேல் அமெரிக்காவின் நடவடிக்கை உலகம் முழுவதிலுமுள்ள பெருமளவான நாடுகள் எதிர்க்கின்றன. எனவே அமைதிக்கான நோபல் பரிசையும் ட்ரம்ப் மறந்துவிட வேண்டியதுதான் என கூறி உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்று கிண்டலாக தெரிவித்துள்ளார். இதேவேளை தான் என்ன செய்தாலும் நோபல் பரிசு கிடைக்காது என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கவலையுடன் தனது ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார்.